இஸ்லாமிய நிறுவனங்கள் எல்லாம் ஸ்கூலை பிடிச்சி முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயங்களுக்கு எல்லாம் பிடிச்சி பள்ளியை கட்டி வச்சுக்காங்க. நாம் ப்ரோக்ராம் நடத்த போய் தொலை போனால் நெத்தியெல்லாம் புழுதி. அத்தனை பேர் இருந்த பள்ளிக்கூடத்துலேயும் தொழாத பள்ளி தான் கிடக்கு. சில ஸ்கூலுகளில் பள்ளி ஸ்டோர் ரூம் ஆக்கி போட்டானுங்க. புத்தகத்துகளை பழைய கொப்பி ஃபைல்களை கொண்டே போட்டு குவிச்சு கிடக்கு. பள்ளியை கட்டி காய்ச்சி கொடுத்த வேண்டிய நிலைமை. இஸ்லாம் எங்கே? இந்த தாடி பிரச்சனை எவ்வளவு நாளாக நடக்குது ஸ்கூலில். A-level படிக்கக்குள்ள தாடி முளைச்சிடும். ஸ்கூலில் வந்து நிப்பாட்டுறதும் தாடி என்ன செய்கிறன்னு வலிக்கிற கொஞ்சம் பேர் படிப்பை விடுற, கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வெளியில் நின்றுக்கிட்டு ப்ரைவேட்டாக A-level எழுதுற. நான் கேட்க, நம்முடைய முஸ்லீம் ஸ்கூல் தானே, நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை கட்டுவோமே. இவன் யார் ஆள்? ஸ்டாஃப் நாம தானே. எல்லா பேரண்ட்ஸும் ஒத்துக்க மாட்டோமே. பேரண்ட்ஸே ஒன்று சேர்ந்து விட்டு அதான் அவங்களுக்கு மட்டும் தாடி வாரு. தாடி எல்லாருக்கும் தாண்டா வருது, வலிக்காமல் இருக்கிறது தான் நமக்கு. அப்போ பிரின்சிபல் சார், அதில் உள்ள மாணவர்களில் பேரண்ட்ஸ், அந்த ஸ்கூல் டீம் இருக்கிற ஏரியா, அந்த ஸ்கூல் போர்டு எல்லாம் முஸ்லீம். இதில் மட்டும் யூதர். அப்போ யூத மத்திய மகாவித்தியாலயம் வந்து வைங்களேன் பேர். எனக்கு இஸ்லாமிய மத்திய மகாவித்தியாலயம், முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயம். எனக்கு கிராத்தோதி தொடங்குறேன். நல்ல ஒரு பாட்டை போட்டு குத்து பாட்டை போட்டு தொடங்க. என்ன பிரச்சனை? உறிஞ்சி போட்டு வாரமா? லவ் பண்ணுறவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்கு, தூள் அடித்தவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, போயில வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இருக்குது, அல்லாவை பயந்து தாடி வச்சவனுக்கு ஸ்கூலில் இடம் இல்லாட்டி என்ன ஸ்கூல்? காசு கொடுத்துட்டு குடிக்க வந்தீங்க ஓவன்னு 4 பேர் ஓவன்னா இது பெரிய பிரச்சனையாக கிடக்கணும். அதை தூக்கி எறிவாங்க. காதுக நம்பிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க முடியல. அல்லாவுக்கு இணை வைக்கிற விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக நடக்கிற மாதிரி என்ன செய்யுது வருது. விட்ட கந்தூரியெல்லாம் தொடங்குறான், மூடி வச்ச மௌலுதெல்லாம் ஓதுறான், சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாங்க. ஷிர்க் வருது. அல்லாதவர்கள்ட்ட போய் துவா கேட்கறதும் காணிக்க போகிறதும். மலக்குமார்களை பேரை கேட்டால் நாம சொல்கிறது அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகும். மலக்குமார்கள். நபிமார்களை பேரை கேட்டாலும் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மீது சாந்தி உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானா. மிகப்பெரிய மகான்கள் சஹாபாக்களுடைய பேரை கேட்டால் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மிகப்பெரிய தாபீன்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. இமாம்களை பேரை கேட்டாலும் ரஹிமஹமுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. அப்போ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுதானே. அப்போ மலக்கில் இருந்து மகான்கள் வரைக்கும் அவங்களுக்கு தான் துவா கேட்குற. நம்மளோட துவாவை அல்லாஹ்க்கு தான் கேட்கணும். அல்லாஹ் என்ற புலைய போறன்னு தான் கேட்குற. இதுதானே நம்ம இஸ்லாம். அப்போ என்ன கபூர் அடிய போயின்னு புள்ளட வருத்தத்தை லேசாக்குறேன். அத்தனை ஒரு வணக்கம், அதில் எப்படி நாம் இணையாக்குற? யா முஹைதீன் ஆண்டவர் என்று எப்படி கூப்பிட்ற? அவுலியாக்களே என்று எப்படி கூப்பிட்ற? அவங்களுக்காக நாம தான் துவா செய்யணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே நாம் துவா கேட்கணும் அவங்களோட பேரை கேட்டால். அப்போ ரிசப்ஷனில் ஒரு அழகான ஒரு பொம்பளையை தான் தூக்கி வைக்கிறேன். ரிசப்ஷனில் பொம்பளை பிள்ளையை தான் வைக்கிறேன். விளங்கிட்டேன். சரி, அவன் வைக்கான், நாம் பார்வையை தாழ்த்தி போகிறோம். நம்மளோட ஆக்கள் கம்பெனி திறந்தா, கடை திறந்தா, ஃபேக்டரி திறந்தா, அது என்னது பொம்பளையில் பண்ணது? ஒரு ஆணும் பெண்ணு தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான்ட்டாங்க. யாருக்கு சொன்ன ரசூல்லா? யாருக்கு சொன்ன? நம்மளை எல்லாம் விட மௌலைமார், ஒரு கோடி மௌலைமாரை விட ஈமானிய பலம் உண்டு, உயிரோடு வாழக்குள்ளேயே சொர்க்கவாதி என்று பெயர் எடுத்து சஹாபாக்களை பார்த்து தான் ரசூல்லா சொன்னேன். அப்போ சஹாபாக்களை பார்த்து தான் ரசூல்லா சொன்ன. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான். 33வது அத்தியாயத்தின் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், வலா தக்பஅன பில் கவுல், பெண்களே அஜ்னபியான ஆண்களிடம் குலைந்து பேச வேண்டாம். அப்போ உள்ள உம்மாத்துல் மூமின்களுக்கு சேர்த்து தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குவான். அவன் உள்ளத்தில் காமம் எனும் நோய் இருக்கிறதோ அவன் சுவைப்பான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் பேச வேண்டியதை மட்டும் பேச, அவ்வளோதான். நீங்கள் யார்? உனக்கு என்னத்துக்கு? எப்போ போகிற என்னத்துக்கு உனக்கு? அவர் இருக்காரா? இல்லை, கதை முடி. நீங்கள் யார்? எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்களுக்கு எனக்கு தேவையில்லை வேலை. அப்போ இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் வேணாம். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்க வேண்டாம். அப்போ என்ன செய்கிறேன்டா, ஆரம்பம் நமக்கு எனக்கு டாரி போகிறேன், இதில் நிறைய எழுது. நாங்கள்லாம் கடும் ஈமானிய பலத்தோட இருக்கோம் என்று தான் தொடங்குறோம்.
சொர்க்கத்தில் இருந்த ஆதம் நபி அவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்த ஷைத்தானுக்கு நீங்கள் சொல்கிற ஷாட்டெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும். அந்த ஷைத்தானுடைய தந்திரங்களுக்கு இடம் வைக்கப்படாது. அந்த தந்திரம் எப்படின்னா நம்மளோட மூளையை செலவை செஞ்சு தான் அந்த தந்திரம் இருக்கும். ஸ்டாஃப் என்ற பேர் வரும், வேலை போட்டு கொடுத்துருக்கேன், ஸ்டாஃப் என்ற பேர் வரும், என்ற பிஏ என்று பேர் வரும், என்ற டிரைவர் என்று வரும், என்ற அக்கௌண்டன்ட் என்று வரும். அப்போ முதல் இது அனுமதியா? ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறது அனுமதியா? எப்படி நாம் அதை செய்கிறது? இப்போ இந்த வாகனத்தை நீ எடுத்தால் உனக்கு ஒரு மாதத்துக்கு நீ ஒரு 2 மில்லியனுக்கு நீ சேல் பண்ணினேன்டா சொலையா உனக்கு லாபம் மட்டும் 2 லட்சம் ரூபா சும்மா சாதாரணமாக கிடைக்கும். அப்போ டீசல் டிரைவர் சம்பளம் அப்படி இப்படி போட்டேன் என்றாலும் சும்மா அழகாக ஒரு 50,000 ரூபா காசு அப்படியே ஃபினான்ஸு கட்டினேன்டா. ஆனால் 2 வருஷத்தில் வாகனம் உனக்கு அப்படியே அழகாக காட்டுவான். இடையில வெள்ளம் பாற, கேவி போடுற, அறுத்தாள் போடுற, தேர்தல் வார, கடை இழுத்து பூட்டுற, இதெல்லாம் பேங்க் பார்த்துக்கு நிற்குமா காசு கேட்காம? எல்லாம் நடக்கும், முடிஞ்சு போச்சு. கணக்கு சரியாக தான் இருக்கும். திடீர்னு உனக்கு ஒரு பிஸ்னஸ் வரும், அதில் ஒரு 3 லட்சம் ரூபா லாபம் வரும். தர்மத்தை வளர்ப்பேங்கிறான், வட்டியை அழிப்பேங்கிறான். வட்டி பார்த்தா ஒன்றை கணக்கு என்ன சொல்லும்? மாதம் 2 லட்சம் ரூபா சும்மா வருதும்பா. அங்கே பொண்டாட்டி வகுத்து வலியம்பா 10 லட்சம் போகும். ஒரு பிள்ளைக்கு லேசாக கண் கடுக்கும் 5 லட்சம் ரூபா போகும். கண் கடுத்ததுக்கு போகும். அவங்க கடந்த ஹாஸ்பிட்டல் அப்படி தானே கடந்த ரிப்போர்ட் எல்லாம் ஸ்கேன், சிடி ஸ்கேன் எடுங்க, எம்ஆர்ஐ ஒன்று எடுக்கணும், டக்குன்னு அந்த பிளட் டெஸ்டிங், முள்ளந்தண்டில் தண்ணி ஒன்று எடுக்கணும், இவ்வளோத்தையும் செஞ்சுக்கு வாங்கன்ற ஒரு லிஸ்ட்டை கொடுத்து போட்டு பில்லு வரும். ஒரு 7,53,500 ரூபா பில் வரும். கடைசியாக ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்து போட்டு ஒன்றுமில்லை பிரச்சனை. காதல், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட், இப்போ 2க்கு நடுவில் கிறிஸ்டியன் உண்டு வச்சுக்கிட்டேன். அது ஒன்றுமில்லையா? அது கிறிஸ்டியன் லவ். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்தபடி உள்ள ஆகப்பெரிய பாவம் ஒன்று இருந்தால் அது இந்த காதல் தான். இணை வைக்கிறது பெரும்பாவம். அடுத்த பாவம் பெற்றோர்களை நோவினை செய்தல். பெற்றோர்களை நோவினை செய்கிறதுலேயே ஆகப்பெரிய நோவினை லவ் பண்ணுறது தான். அவன் எப்படி வளர்த்தவன் அந்த பிள்ளைய பொத்தி வளர்த்து, அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி குமராக்கி, இந்த பிள்ளைக்கு நம்ம மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கணுமென்று ரெடி ஆகல. ஒரு கலிசரையை கண்டு ஒரு குடிகாரன், ஒரு தூள்காரனை, நல்லவன் என்றாலும் அவன் நல்லவனா? லவ் பண்ணால் அவன் நல்லவன் இல்லை. ஒரு வானச்சோத்துக்கு ஒரு அரிசி தான் பதம். ஒரு ஆள் லவ் பண்ணி போட்டு சொல்கிற, நாங்கள் லவ் ஒன்று பண்ணுறோம், மாஷா அல்லாஹ், ஒரு சாலியான பொடியன் காலில் கிடக்கிறதால அடிக்கணும். சாலியான பொடியன் லவ் பண்ண மாட்டானே. அவர் சொல்கிற, நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறோம், மாஷா அல்லாஹ், ஃபுல் கை சட்டை, ஃபேஸ் கவர், தகஜத்து விட மாட்டான். என்னத்துக்கு தோலை தகஜத்து? ஒன்றும் தேவையில்லை. ஒன்றை லவ் பண்ணால் எல்லாம் சைவரால் பெருக்கியாச்சு, முடிஞ்சு. என்ன அவள்கிட்ட என்ன ஈமான் இருக்கு அவளுக்கிட்ட? இவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த தாய் தகப்பன் வளர்த்த தாய் தகப்பனுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்க தெரியாதா? நீயா போய் செலக்ட் பண்ணணுமா? லா நிக்காஹ இல்லா பி வலியின், ஒலி இல்லாமல் திருமணம் இல்லைன்ற ரசூலுல்லாஹ் சொன்னா அது திருமணம் இல்லை, விபச்சாரம். 14 வயசுக்குள்ள லவ் பண்ணுது. 14 வயசு லவ் பண்ணுறாள், ஃபோன் வச்சிருந்தாள், ஓட போகிறாள். எனக்கு அவன் தான் தேவைன்னுட்டு பொம்மை வண்டி கேட்குற வயசில் மாப்பிள்ளை வண்டி கேட்டுக்கு நிற்காள். அதுவும் நான் சொல்கிற மாப்பிள்ளை அந்தரம், அது முஸ்லீம் இல்லாத மாப்பிள்ளையும் பேர். தூளில் காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட்றவனையும் விரும்புவாள்கள், கஞ்சாவை சுண்டி திங்கிறவனையும் விரும்புகிறாள்கள். என்னென்று கேட்டால் அவர் திருந்துரண்டி சொல்லியிருக்காராம், நீ என்ன கல்யாணம் பண்ணினா நான் எல்லாம் விடுறேன். அவர் அங்கே தீர்க்க தரிசி தானே, அவர் சொன்னால் செய்வார். அவர் இந்த குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சேன்னு சொல்லுவாங்க பழைய ஆக்கள். அதில் இந்த தூள்காரன்கள், போதை பாவிக்கிறவன்கள், அந்த கௌபத்துல்லாவை கட்டிப்பிடிச்சிக்கு சத்தியம் பண்ணாலும் சத்தியமாக அந்த சத்தியத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. பாவிக்கிறவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்னென்னா, அந்த போதைக்கு பிறகு தான் அவனுக்கு உம்மா வாப்பா பொண்டாட்டி பிள்ளை குட்டி எல்லாமே. பொண்டாட்டி எம்பித்து போட்டு போதையை அடிப்பேன், கூட்டி கொடுப்பேன். எத்தனை கேஸனே இது வந்திருக்கு, பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறேன். தூளுக்காக பொண்டாட்டிக்கு வேலை பேசினவனும் எனக்கிட்ட இருக்கு, லிஸ்ட்டில் இருக்கு. உம்மாவையும் தங்கச்சியும் கொலை செஞ்சு விட்டு அலிமாரிக்குள்ளே காசு எடுத்து தூள் அடித்ததும் பேப்பரில் வந்துச்சு நம்முடைய நாட்டில்.
அதாவது போதைக்கு அடிமையானவனுக்கு போதைக்கு போகிறதான் மற்றது எல்லாமே, அவனும் அந்த போதைக்கு போகிறதான், அவன் உசுரும் அதுக்கு போகிறதான் பெரும். அதை போய் இவள் விரும்பி போட்டு சத்தியம் பண்ணிக்கார் விடுவருண்டு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஃபோன் வேண்டக்குள்ள எப்படி வேண்டது தெரியுமா? ஃபோனை பாவிக்கிறேன்னு தான் வேண்டது. சத்தியமாக ஃபோன் அவர் பாவிக்கலை, ஃபோன் அவரை பாவிக்குது. ஃபோன் அவரை பாவிக்குது. அதனால தான் பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ படுக்கக்குள்ளையும் 12 மணிக்கு மெசேஜ் போடுங்க ரிப்ளை வரும். அப்போ தம்பி என்ன இடாது, ஃபோன்லாம் இல்லையா? பொண்டாட்டிய தோட்டத்தை விட போன தோட்டத்தை தான் கூட. இந்த சொறி குடித்தவன் கையும் செல் குடித்தவன் கையும் சும்மா இருக்காதான், சுரண்டிக்கு தானே இருக்குமா வேண்ட மாதிரி நேரமும் அதில் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு சலாம், ஃபோனை பிடிச்சி தான் அஸ்ஸலாமு அலைக்கும் 2வது சலாம். நாம் ஜும்மாவை வச்சுருப்போம், முன்னுக்கு இருக்கிறவங்க கமெண்ட் அடிப்பேன். ஜும்மாவை லைவ் போட்டுருவாங்க, அதுக்குள்ளே கேட்டிருக்கிறவங்க கமெண்ட் அடிக்கிறேன். ஜும்மாவை கேளண்டா, ஏன்டா ஃபோனுக்குள்ளே அதை கேட்கணுமா? இந்த எப்புகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம் இல்லை, கூட்டி கொடுக்குற எப்புகள். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதுகளெல்லாம் டவுன்லோட் பண்ணி விட்டு அவங்களோட ஃபோனில் ஆல்ரெடி பிறந்த டேட், மேலா ஃபீமேலா, மேரீடா அன்மேரீடா, உங்களோட லாங்குவேஜ் என்ன, இதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோனில் போட்டுட்டீங்க. இந்த ஃபோன் உங்களை ஒரு ஃபிக்சர் ஒன்று எடுத்து அது வச்சுக்கிரிக்கும். அந்த சில அப்புகளை திறந்தோன்னே உங்களோட வயசுக்கு உங்களோட இன்னொரு ஆள் இதே எப்போ திறந்திருக்கார், ஆன்லைனில் நிற்கார், வேணுமான்னு கேட்கும். அவளை நம்பர் உங்களுக்கிட்ட சேவும் இல்லை, உங்களோட நம்பர் அவளுக்கிட்ட சேவும் இல்லை. ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போடையான்னு கேட்கும். ஓமண்டா மறவா, அதுதான் த க்ரஷ். இதில் சந்திச்சாக்கள் தங்கமான மாப்பிள்ளை இருக்கும், ஒருத்தனோட ஃபோனில் இருப்பான். அவனோட முகத்தை பார்த்தா பார்க்கல, ஓடிக்கு போகலாம் தெரியும், ஒரு கால் முடமன்ட்டு. ஓன் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த கூகுள் ஒத்து கேட்குது, இந்த ஃபோனை இதில் நெட் ஒன்றில் இருக்கும்போது உங்களோட ஃபோனை சும்மா வச்சு போட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டை பற்றி கதைங்கள். ஒரு கார் ஒன்று வேண்டணும், பைக்கில் ஒன்று எடுக்கணும், புது வண்டி ஒன்று எடுக்கணும், சும்மா 2-3 தரம் கதைங்கள் கதைச்சி போட்டு சும்மா நீங்கள் போங்களாம் ஃபேஸ்புக்குள்ளே. கார் இறக்கி வேணுமாண்டு கார் சேல் போட்டிருப்பான். நீங்கள் ஒரு தரம் ஏதாவது ஒன்றை தேடுங்கள், நீங்கள் ஒரு தரம் ஒரு விஷயத்தை தேடுங்கள். உங்களோட யூடியூப்பில் உங்களோட ஃபேஸ்புக்கில் ஒன்றை தேடுங்கள். நீங்கள் எப்போ திறந்தாலும் அது அட்வான்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்கு, அது அதை விட சூப்பர்ன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. விளங்கிட்டா? அப்போ இது என்ன செய்யுதுண்டா, இவர் என்னத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர். செக்ஸுவலில் போகிறாரா, பாட்டு கேட்காரா, பகடி பார்க்காரா, படம் பார்க்காரா, பொம்பளையை தேர்றாரா, ஆம்பளையை தேர்றாளா, என்னத்தை தேர்றாள், என்ன திங்ஸுகள் இவளுக்கு தேவை, எதை இவ சர்ச் பண்ணுறா, எந்த லாங்குவேஜில் இவ இருக்கா. இந்த ஃபோன் முழுக்க நம்மளை அப்படியே டயக்னோஸ் பண்ணி நம்மளை அப்படியே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை தந்துக்கிட்டு இருக்கிறதால இந்த ஃபோனில் வளர்தாகுது நம்முடைய சட்டை. இதுக்குள்ளே மடத்தனமான ஒரு வேலையும் செஞ்சுக்கிறோம் நம்ம ஆக்கள். இதுக்குள்ளே அந்த ஃபோனில் சும்மா பொண்டாட்டியோட இருந்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படி இப்படி இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு வைக்கிறேன். அது விரல் பட்டு மிஸ் ஆகுது, 2 பேரும் நஞ்சு குடிக்கிறேன், இல்லாட்டி வீடை விற்று போட்டு வெளியூர் போடுறேன். தேவையா உங்களுக்கு? இன்றைக்கு ஃபோன் அதையெல்லாம் பிடிச்சி இன்னொருத்தரை ஹேக் பண்ணுற ஹேக்கர்கள் 10 வயசு பொடிய நிமிடிக்க டெக்னாலஜி. அவங்களோட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காணும், நீங்கள் படம் நடிப்பீங்க, எல்லாம் நடக்கும். ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்து அப்போ எல்லாத்தையும் செல்வி எடுக்கிறதும், துண்டாலும் செல்வி, பாத்ரூம் போனாலும் செல்வி. நாங்கள் இன்றைக்கு புது கொமட்டு போட்டேன், அதையும் செல்வி போட்டோம். அப்போ இந்த ஃபோனும் அனாச்சாரம், அந்நிய கலாச்சாரம், தேவையில்லாத தொடர்புகள், இதுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாத்தை விட்டு நம்மளை தூரமாக்குது. யூரோப் சிஸ்டத்துக்குள்ளே வந்தாச்சு. 18 வயசானா மகள் பொடியனை கூட்ட வருவாள், நாம் கதவை திறந்து கொடுக்கணும். அது யூரோப். காலத்தெல்லாம் போவான், அவன் 3 நாள் ரூமுக்கு அனுப்பிப்பேன். அது யூரோப். ஒன்றும் செய்யணும், அது அங்கேயே சிஸ்டம். அது 18 வயசு ஒன்றும் செய்யணும். அந்த சிஸ்டம் தான் நீங்கள் வரப்போகுது. இப்போ எல்லாம் மெல்ல மெல்ல அப்படி தான் வருது. என்னடா ஃபோனில் பிள்ளை உண்டு, லவ்வர் என்ன இருக்கும் என்ன ரெண்டு கேட்க. அப்போ என்ன பள்ளி அடித்து சொதி வச்சு தான் கொடுக்கணுமாக்கா. நம்ம பயப்படுறோம், நம்ம பிள்ளைகளை கண்டிக்கம் இல்லை. பிள்ளைகளுக்கிட்ட மார்க்கத்தை சொல்லணும், பிள்ளைகளுக்கு தக்குவாக்களுக்கு ஊட்டணும், பயான்களுக்கு கொண்டு வரணும், பயானை சொல்லணும்.
இறையச்சத்தை ஊட்டணும். வளரும் போதே கரண்டை காலுக்கு மேலே போடணும். ஸ்டவ்ல மடி 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 காலை வடி. டெய்லர்கிட்ட அளவு கொடுக்கக்கூடிய மேலே மேலே டெய்லருக்கு என்ன மேலே உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. டெய்லருக்கு கரண்டை காலுக்கு மேலே பிடிங்க டேப் பண்ணோன்னு கொட்டானா இருக்கும். நான் போடுறேன், நீ போடுறேன், நான் தானே போடுறேன், எந்த பிள்ளை நான் போடுது, உனக்கு அளவு பிடிண்டா. அது சொக்ஸ் தெரியுமா? தெரியட்டும். அது பேஷன் தொட தெரிஞ்சா பேஷன் இல்லையா உங்களுக்கு? ரனி சொச்சோட உள்ளாது இல்லையா? அரைக்கால் சட்டையோட அடி மோட்டர் பைக்கில் சுற்றலாம். சொக்ஸு தெரிஞ்சா என்ன? இதாண்டா எங்கட ஃபேஷன். இஸ்லாம தான் கரண்டி காலுக்கு மேலே தான் ட்ரௌசர் போகிறேன். நேசரியிலேருந்து அப்படி தான் போடணும். ஓ லெவல்லேருந்து ஏ லெவலும் அப்படி தான் போடணும். யூனிவர்சிட்டிலேயும் அப்படி தான் போடணும். கல்யாண தண்டைக்கும் பிள்ளை அப்படி தான் போடுவான். அப்படி வளர்க்கணும் நம்மளோட பிள்ளைய. இது ஆம்புல கரண்டையை மறைக்குது, பொம்புள்ள கண்டை கால கிளப்புசு. மறைக்க வேண்டியவள் துறக்க வேண்டியவன் மறைக்க. அப்படி இல்லை. நாம் நம்மளோட மார்க்கத்தில் கற்பனை பண்ண இல்லாத அளவுக்கு இந்த போதை வஸ்து பாவனை சின்னத்திலிருந்து பெருசு வரைக்கும் புது புது பேர்களை அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதா 90வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டவர்களே, போதையும் சூதும் நட்டி வைத்து சிலை வணங்குவதும் அம்பறிந்து குறி சொல்வதும் ஷைத்தானுடைய கெட்ட காரியங்களில் இருந்தும் உள்ளது. அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையலாம் என்று அல்லாஹ் தஆலா போதை அப்படியே நிப்பாட்டுறான். அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அதை கொஞ்சமாக பாவிக்கிறதும் ஹராம். பீடியிலிருந்து ஹராம் தான். அதில் இருக்கிறது நெக்கோட்டின், சாராயத்தில் இருக்கிற எத்தனால், இப்படி ஒவ்வொன்றும் கிறிஸ்டல் மெத்தண்டு எல்லாமே போதை தரக்கூடியதான். வேறு பேர்கள் தான். போதை தருதுண்டா ஹராம் தான். அதை பாவிக்கக்கூடாது. அது நாங்கள் போயில வைக்க மாட்டோம். போயிலையும் அதான் ஹராம் தானே. போதை தருது. அது சிம்பிளாக பாவிக்கிறதுக்கு தெருவில் விற்கிற அளவுக்கு அது இன்றைக்கு வந்துட்டு. அதுக்கு அடிமை ஆனால் அவர் ஆட்டம் க்ளோஸ். போதைக்கு அடிமையானால் அவன் மனித பேரில் இருக்கக்கூடிய ஒரு பதறு தான். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்மை இல்லாதவன் என்ன செய்வான்? அந்த இடத்துல உள்ள பெண்களுக்கு வேறு வேறு தொடர்புகள் வரும். ஆண்மை இல்லாமல் போகும். சிலாக்கள் நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துக்கிட்டு, என்கிட்ட எத்தனை மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து தெரியுமா? நான் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு. ஒரு பொம்பளை வந்தால் அவள் வெளிநாட்டில் படித்து போட்டு வந்தவ ஐசிக்கு பழகிட்டான். இங்கே கிடைக்கல குழம்பிட்டான். என்னட்ட வந்துச்சுன்னா ஈசா நபியோட வைஃப் அம்மன். ஈசா நபி கல்யாணம் பண்ண விஷயமே எனக்கு இப்போ தெரியுமாண்டேண்ணா. ஈசா நபியோட வைஃபாம். இப்படியெல்லாம் கிரவுண்டியஸ் டெலிஷன் பேர். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு சொல்லுது, இலங்கையில் மரணிக்கக்கூடிய திடீர் மரணங்களில் 95% மரணங்கள் போதை வஸ்து பாவனையால். இப்போ கூட்டிகிட்டு இருக்கு. போதை வஸ்து பாவனையால் அகால மரணம். சும்மா திடீரென்று அப்படியே போகிறது இதால் வருது. அப்போ இப்படி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 150 பேர் சாதாரணமாக போதை வஸ்து பாவனையால் மரணிக்கிறார்கள். இலங்கையினுடைய புள்ளி விவரம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு தெரியுமா? புதுசாக என்னமெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கான், ஒரு பேப்பரை நாக்கில் வைக்காங்க, கதை முடியுது. ஒரு பேப்பர் துண்டு தான், அதை பிடிச்சிட்டாங்க. தூள் அது இதெல்லாம் இல்லை, ஒரு பேப்பர். அந்த பேப்பரை நாக்கில் வைக்கும், முத்திரையை வச்ச மாதிரி வைக்கும். ஆல் அவுட். ஆள் வேறு கதை காய்ச்சிக்கு நிற்க. கோதுமையால் செய்த ஒரு குடிபானம் அங்கே எங்களுக்கு கிடைக்குது. அதை கிடைச்சா அந்த கூழையும் தாங்கலாம், வேலை செஞ்ச வருத்தத்தையும் தாங்கலாம், குடிக்கலாமான்னு கேட்டாங்க. அலால் தானே, கோதுமையால் செஞ்சது தானே. ரசூல்லா ஒரு கேள்வி கேட்டாங்க, ஹல் யுஸ்கிர், அதை குடித்தா போதை வருதா வாப்பான்னு கேட்டாங்க. ஓ பண்ணாங்க, ஹராம் விட்டுருங்கண்ணா. அவ்வளோதான், கதை முடியும். இந்த கலாச்சார சீர்கேடுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் என்ற பேரில், பார்ட்டி என்ற பேரில் கலாச்சாரம், ஆண் பெண் கலப்பு, பெண்கள் உடுத்துக்கிட்டு போகிற உடுப்பு, என்னத்தை ரசூல்லா தடுத்தாங்களோ அதுதான் பிரச்சனை தெரியுது. உச்சியில் கொண்டை கட்டுறது, அந்த ஒட்டகத்தின் திமில்களை போல பெண்கள் முடியை கட்டிக்கேறுவாங்க, உடுத்து முடுக்காமல் வருவாங்கன்ற ரசூல்லா. அது என்னன்னு தெரியாது அந்த பொண்டுகளுக்கு. அந்த கொண்டையை கொஞ்சம் ஒசத்தி கட்டினா தனவளுகளுக்கு அண்டைக்கு சோறு வராங்க. இதை நபி தடுத்தவளா? ஒட்டக திமில போல ஆடிக்கிட்டு போகிற அளவுக்கு உச்சியில் கொண்டை கட்டாதீங்கன்ற ரசூல்லா தடுத்த. அது என்னன்னு தெரியாது, தடுத்தத்தை தான் நான் செய்வேன். அப்போ என்ன உடுப்புகள் தச்சு போட்டதா, போட்டு தைச்சதா, எப்படியும் வழங்குது இல்லை. நம்ம எப்படி இதுக்குள்ளே பூந்த என்று கேட்குற அளவுக்கு கொஞ்சம் உடுப்பு
இந்த உடுப்புக்குள்ளே எப்படிம்மா பூந்த, இந்த அபாய்க்குள்ளே நீ எப்படி பூந்த? அபாய் போட்டுக்கு போகிறாள், சாரி உடுத்தவள்கிட்ட மறைஞ்சது மிஞ்ச தெரியுது. அபாயை போட்டு இவன் புடவை கடைக்கு போனால் சைஸ் நீங்கள் செல்ல தேவையில்லை, ஆளை பார்த்துட்டு அவன் எடுத்து தருவான், இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? ஏன்டா உடுத்துக்கு போன உடுப்பில் எல்லாம் தெரியுது. அப்போ இதுக்கு வேண்டி கொடுக்குற ரோஷம் இல்லாத வாப்பா மாறுங்க, மாப்பிள்ளை மாறு, நானா மாறு, அடக்கணும். உடுப்பு உடம்பை மறைக்கிறதுக்கு போகிறோம். கல்யாணம் முடித்தா நமக்கு தான் மனைவி, கூட்டாளிக்கு இல்லை. பைக்கில் பின்னுக்கு வச்சு கூட்டாளியோட காய்ச்சிக்கு போகிறதுக்கு இல்லாது, அது நாம் காய்ச்சி தேய்க்கிறது, எல்லாரும் சேர்ந்து பாட்டு. அப்போ இந்த ரோஷம் உள்ளவங்களாக இருக்கணும், அஜ்னபி மஹ்ரம் உறவுகளை பேணணும். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 பேர் இருக்காங்க, அந்த 3 பேரையும் அல்லாஹ் நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். ஒலா யுஸக்கிஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். ஒலா யுகல்லிமுஹும், அவர்களோடு பேச மாட்டான். 3 பேர். ஒன்று முதுமினுல் ஹம்ர், போதை தொடர்ந்து பாவிப்பவர், போதை வஸ்துப்பவர். 2வது ஆக், பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள், காதலர்கள், லவ் பண்ணுறார்கள். பெற்றோர்கள் அவங்க தானே நோவினை செய்கிறாங்க, ஆகப்பெரிய நோவினை தான். 3வது அத்யூஸ். அத்யூஸ் என்ற ரோஷம் இல்லாதவர்கள். ரோஷம் இல்லாண்டா பொண்டாட்டி, தாத்தா, தங்கச்சி, மகள் அனாச்சாரத்தில் இருப்பாங்க, இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டிக்டாக் செய்வாங்க, இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவர் ஆறு நம்மோட ஸ்டாஃப் ஓகே கொஞ்சம் பேர் இதைத்தான் அந்த முற்போக்கு சிந்தனை என்று சொல்லிக்கிட்டு வர்றார்கள். இது என்ன, இது ஹியூமன் ரைட்ஸா? இது பெண்ணுரிமை மீறல். அடக்குறீங்களா, உள்ளுக்கு வைக்கிறீங்களா? ஓ, ஸ்கூலில் ஸ்டாஃபோட பேசப்படாதா, வகுப்பு நண்பரோட பேசப்படாதா? பேசப்படாதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் சுதந்திரம், அதுதான் பாதுகாப்பு, அதுதான் மரியாதை. இது திறந்து விட்டா அதில் இருக்கிற கேவலம் உங்களுக்கு தெரியுது இல்லை, விளங்க மாட்டேங்க. இப்போ அபாயை போட்டு ஃபேஸ் கவரை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை மூடிக்கிட்டு அஜ்னபி மஹ்ரம் உறவு பேணிட்டு இருந்தால் வெளியில் இருக்கிறாக்கள் இது என்ன சித்திரவாதை. அவளுக்கிட்ட கேள் எவ்வளோ சுதந்திரம் இருக்காளன்ட்டு. அவளை பார்த்து ஒருத்தரும் சைட் அடிக்கிறல்ல, அவளுக்கு பின்னால் ஒருத்தருன்றா தான் நம்பர் தரையாண்டு கேட்குறல்ல. கொஞ்சம் திறந்து போட்டு போனால் தான் தெரியும் நிலைமை. ஒன்றும் பண்ண முடியாது. விளங்கிட்டான். கலடிலிருந்து சிறுசு வரைக்கும் கிண்டல் பண்ணுது. உம்மாட வயசில் இருக்கிறவளையும் இவன் என்ன செய்தான், அப்படி பார்க்கான் கண்ணால் எல்லாம் செஞ்சிருவாம்பள. நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இது இந்த இந்த முற்போக்கு சிந்தனை என்ற பேரில் அது எப்படி அடக்குமுறையில் அவள் அழகாக காக்காவோட பேசலாம், தம்பியோட பேசலாம், சாச்சாவோட பேசலாம், மாப்பிள்ளையோட பேசலாம், மகனோட பேசலாம். அவன் நல்ல சுதந்திரமாக தான் இருக்கா. இவனோட பேசுறது ஆபத்து. அவன் கண்ணால் கற்பழிப்பான், அவன் துணுக்கு வச்சு பேசுவான், டபுள் மீனிங்கில் பேசுவான், அவன் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குவான். சும்மா ஃபோன் பேச விட்டா அவன் முதல் செய்த வேலை, உங்களோட மாப்பிள்ளை எப்படி நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணீங்க, உங்களுக்கு செட்டே இல்லை மேடம் என்று ஸ்டார்ட் பண்ணுவான். அன்றைக்கு பொண்ணு புருஷனோ சாதியா பாப்பாள். சரி, எனக்கு என்ன உண்மையாக சொல்கிறேன், உங்களோட அழகுக்கு உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணு, சிஸ் அவர் ஒரு டிசிப்ளின் இல்லாதான் சே என்று தான் ஸ்டார்ட் பண்ண. அப்போ நீங்கள் சொல்கிற இந்த நவீனத்துவம் சட்டங்கள் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பானது. மனுஷனை படைத்த ரப்புக்கு தெரியும் மனுஷன் எப்படி வாழணும் என்று. அவன் போட்ட சட்டம் கடைசி வரைக்கும் கரெக்டான சட்டம் தான். அதான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பான சட்டம். 10 வயசானால் படுக்கையை பிரிக்க சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெத்த பிள்ளைய 10 வயசில் பக்கத்தில் வச்சு படுக்கக்கூடாது. பெத்த பிள்ளைய இஸ்லாம் சொல்லுது. தூக்கத்தில் நீ இல்லை, அதுவும் அதில் ஒண்ட கை அங்கே படும், அந்த கை இங்கே படும், ஒரு ஆளுக்கு கண்மொழி படும், சம்திங் ராங். 10 வயசானா படுக்கையை பிரி, 10 வயசுக்குலாம் பக்கத்தில் வச்சு படுக்கலாம் இஸ்லாம் சொல்லி இருக்க. இன்றைக்கு தனியாக ஆட்டோவில் அனுப்பி, இன்றைக்கு தனியாக டியூஷனுக்கு அனுப்பி, தனியாக மௌலைட்டை ஓத விட்டு போட்டு கடைசி அவருக்கு எதிராக கேஸ் போட்டுக்கு நிற்கணும். அப்போவே சொன்னல இஸ்லாம் 10 வயசானா படுக்கையை பிரிக்க சொல்லி. பாப்பாவே பக்கத்தில் வச்சு படுக்கப்படான்னு சொன்ன இஸ்லாத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்ற விளங்குதா? இப்போ நீங்கள் திரும்ப தூக்கி பிடிச்சி சைல்டு அபியூஸ் கேஸ் போட போகிறீங்க. சைல்டு அபியூஸ் ஒன்றாலாம் நடந்தது, நீ தான் அபியூஸ் பண்ண முதல். ஒன்றாறு தனி இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க சொன்னேன். இல்லை அவர் பெரிய தாடி மௌலவி. மௌலவி வானத்தால் விழுந்தா
நபிக்கிட்ட பொம்புள்ளைகள் போய் 10 ரூபா கேட்டான், அது அல்லாட நபி, இது புள்ளட அபி, இது அதுக்கு செட் ஆகாது. நபி வேறு. மௌலவி என்றாலும் என்ன தனியை நீங்கள் கோல் பண்ணிட்டு கேட்குற? இந்த பொம்பளைகளுக்கு அயலுடைய சட்டத்தை கேட்க, குளிப்பு சட்டத்தை கேட்க ஒரு பொம்பளை மௌலவி கிடைக்கிற இல்லையா? அசரத்து கோல் பண்ணி, அசரத் ஒரு மார்க்க பத்துவா கேட்கணும், மகத்துவமான ஒரு கேள்வி, குளிப்பு சட்டம் கேட்காங்க. அவனோட மாப்பிள்ளைகிட்ட சொன்ன அவர் பள்ளிக்கு போகிறவர் கேட்டுக்கு செல்ல மாட்டாரா? வெக்கம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஷைத்தான் எல்லாருலையும் விளையாடுவேன். எத்தனை மௌலை மாதிரி உள்ளுக்கு இருக்காங்க. ஏமாத்துறோம். என்ன மனுஷன்தான் யாராக இருந்தாலும் சரி, ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் 3வது ஷைத்தான் என்று சஹாபாக்களுக்கு தான் சொன்னேன். இவங்கெல்லாம் ஆறு, நான் ஆறு, நீங்கள் ஆறு. வயசு ஒன்றா என்ன? 70 வயசுண்டா என்ன, 75 வயசுண்டா? ஆம்பளை உங்களோட பிள்ளை உங்களோட இருக்கணும், உங்களோட கண்ணுக்கு இருக்கணும். அப்போ இண்டிவிஜுவல் கிளாஸு தனியாக அனுப்புறது, நம்பி கொடுக்கறது, பிள்ளைய பார்த்துக்கிறிக்க சொல்கிறது, அவர் தோலை வச்சுக்கு விளையாடுறது, அவர் ஆளலாம். ஸோ மார்க்கம் சொன்ன விஷயம் மகத்துவமானது தான். இஸ்லாம் சொன்ன சட்டத்தை கிண்டல் பண்ணாதீங்க. இது நாகரிக உலகம், மேற்கத்தையம், இது ஃபேஷன், இந்த பேரச்சிக்கெல்லாம் இடம் வைக்காதீங்க. இஸ்லாம் சொன்னது தான் கடைசியில் சுற்றிக்கு எல்லாரும் வந்துடுறங்கிற இடம். நீங்கள் எங்கெல்லாம் ஓடி போட்டு கடைசியாக வந்து சேருவீங்க. சரிதான், இஸ்லாம் சொன்னது. கடைசியில் வந்து வேலை இல்லையே, முழுசா நலஞ்சதுக்கு பிறகு மொக்காடு போட்டு வேலை இல்லையே, நேரத்தோடையே மொக்காடு போடும். அப்போ சரியா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமான் உறுதியாக இருக்கணும், பலமுள்ள ஒரு மூமினா குல்லின் ஹைர், மூமினா இருந்தாலே நலவுதான்றாங்க. பலமுள்ள ஒரு மூமினுக்கு சிறப்பு. ஆனால் மூமினா இருந்தாலே நலவுதான். நான் ஈமான் கொண்டு ஒரு மூலையில் ஈமான் இருந்தாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். க்குரியவர் அது 2 வகையிலும் எடுக்கலாம். உடல் பலமும் பார்க்கணும், ஈமானிய பலமும் பார்க்கணும். மனசும் பலமாக இருக்கணும், ஈமான்லேயும் பலம், ஆளும் பலம். ஏன்னா ஆரோக்கியமானது திண்டு நல்லா இருக்கத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருது. அப்போ இதை சொல்லிட்டு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோஜனம் தர்ற விஷயத்தில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிறாங்க. பிரயோசனம் தரும் தொழு, ஓது, குர்ஆன் ஓது, தர்மம் செய்யி, அமல்கள் செய்யி, என்ன வேணுமுன்னாலும் பண்ணு, சேர்த்துக்கோ. வயசு இருக்கும்போது, இளமை இருக்கும்போது, பருவம் இருக்கும்போது, வருமானம் இருக்கும்போது, எம்பிட்டு முடியுமோ மட்டும் சேர்த்துக்கோ மறுமைக்காக. அதே மாதிரி இந்த உலகத்துக்காகவும் நல்லா சேர்த்துக்க. அந்த 2 விஷயம் அதுக்குள்ள அடங்கு. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஅக், உனக்கு பிரயோசனம் தர விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. பிள்ளைகளுக்காக சேர்த்து வை. நம்ம ஒன்று போய் தாடியை வச்சுக்கிட்டு அப்படியே ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. மனைவி மக்களை பார்க்க சொன்னாங்க. புகாரி கிரந்தத்தில் பதிவாரி மார்க்கத்தை படிக்கிறதுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்து 20 இரவுகளாக தங்கியிருக்கிற சஹாபாக்களை முகத்தை பார்த்தாங்க. அந்த நபித்தோழர் சொல்கிறார், எங்களோட முகத்தை பார்த்துட்டு எங்களுக்கு எங்களுடைய வீட்டார்களிடம் தேவை இருப்பதை உணர்ந்து கொண்டார்கள் போலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னாங்க, எல்லாம் ஓடுங்க, வீட்டுக்கு போங்க, மனைவி மக்களோட போய் நல்லா இருங்க, அங்கே போங்க. தொழுகை நேரம் வந்தால் உங்களில் ஒருத்தர் அதான் சொல்லட்டும், உங்களில் பெரியவர் தொழுகை நடத்தட்டும்ங்கிறாங்க. இன்னொரு விதத்தில் குர்ஆன் அதிகமாக தெரிஞ்சவர் தொழுகை நடத்தட்டும்ங்கிறாங்க. ஓடுங்க. இது புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ குடும்பத்தை விட்டு அப்படியே போய் துறவியாக நில்லுங்கன்னு சொல்லலை, போய் இருங்க, சேருங்க, மனைவி மக்களோட நல்ல சந்தோஷமாக இருங்க, நல்லா சம்பாதிங்க, ஹலாலாக செலவழிங்க, ஹலாலாக சம்பாதிங்க. இதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. புகாரி ஷரீஃபை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு காலம் வரும், லையஅதி அன் அலன்னாஸ், இந்த மனிதனில் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அவன் தான் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹலாலா ஹராமா என்று பொருட்படுத்தாமல் காசு மட்டும் சேர்க்குற ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹலாலா சம்பாதிங்க, சேருங்க, அப்படி என்று தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த உலகம் அற்பமானது, ஆனால் ஈமான் ரொம்ப பொறுமதியானது. எதற்காக வேண்டியும் ஈமானை இழந்துடக்கூடாது. ஆனால் ஈமானுக்காக வேண்டி எதையும் இழக்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதான் விட்டுட்டு ஓடி வந்தாங்களே, மதீனாவை விட்டு போட்டு மக்காவை விட்டுட்டு மதீனாவுக்கு வந்தாங்களே. ஈமான் ஒன்று போதும். என்னுடைய ஈச்சந்தோட்டம் இருக்குது, எடுத்துக்கோங்க, ஒட்டகப்பட்டி கிடக்கு, பிடிச்சிக்கோங்க, என் வீடு இருக்குது, எடுத்துக்கோங்க, என்னை மட்டும் விட்டுருங்க, அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் சேர்ந்துக்கிறேன்னுன்றாங்க. அப்படியே ஓடி வந்துட்டாங்க.
அவங்கள புகழ்ந்து அல்லாஹ் தஆலா 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தை இறக்குறான். அவ்வளோ புகழ்ச்சி அவங்களுக்கு, துறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அப்போ ஈமானிய உயர்வு அற்பமாக நினைக்கும், ஆனால் தேடும்போது தேடுவாங்க, ஹலாலாக செலவு செய்வாங்க. ஈமானம் மட்டும் எப்போவுமே நம்ம என்ன இழந்துடக்கூடாது. இப்போ இந்த சிந்தனை புரட்சி என்ன செய்யுது? இந்த சிந்தனை புரட்சி என்ன செய்தென்றால் உலக மாயையை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்குது. அதனால தான் நம்ம பலகீனமாயிட்டு போகிறோம். உலக மாயை நம்ம நல்லா சிந்திக்கணும். நம்முடைய ஆரம்ப காலம் சஹாபாக்கள் இருந்து எடுத்து பார்த்தா படிப்பில் அவங்க சீரோக்கள், ஈமானில் அவங்க ஹீரோக்கள். எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாத சஹாபாக்களுடைய வார்த்தைகளை எல்லாம் வச்சு இன்றைக்கு பிஹெச்டி செஞ்சுட்டு நம்ம யூனிவர்சிட்டியில் விளக்கிட்டா. உலகத்தில் உள்ள எகிப்து யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, மக்கா யூனிவர்சிட்டி, ரியாத் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி செய்கிறதுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாத சஹாபாக்களுடைய வார்த்தைகள் எடுத்து இவர் பிஹெச்டி ஆகிறார். அவர் எழுதவும் படிக்கவும் தெரியாது. அப்போ அவங்க ஹீரோக்கள். நாம் இப்போ சர்டிஃபிகேட்டில் ஹீரோக்கள், ஆனால் ஈமானில் நம்ம சீரோக்களாக போய்த்தோம். ஈமானில் அல்லாஹ் என்னையும் பாதுகாக்கணும், உங்களையும் பாதுகாக்கணும். ஈமான் பலகீனமாக போகுது. ஈமான் நமக்கு அப்படியே சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்கிறோன்றோட ஃபினான்ஸுக்கு வாகனம் அந்த மார்க்கத்தோடு இருந்துக்கிட்டு தவறு செய்தாக்களுக்கு மார்க்க ரீதியான சில தலீல்கள் வைப்பாங்க. ஆபத்துக்கு பண்டி இறைச்சின்றீங்க தானே, திங்கலாம் தானே. அப்போ அந்த பண்டி இறைச்சி எப்போ திங்க சென்னேன், இனி உசிறு போக போகுது, தொண்டைக்கு கிடக்கு. உலகத்தில் இவருக்கு பண்டி இறைச்சியை தவிர ஒன்றும் இல்லைண்டா அந்த உசிரை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் தின்னுட்டு நிறுத்துறது தானே அந்த சட்டமே. அதை சொல்லி இந்த உலகம் என்கிறத நமக்குள்ளே கொண்டு வந்து அது ஒரு தவிர்க்க முடியாததாக என்ன செய்கிறாங்க, ஆக்குறாங்க. அதுக்கு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரான். குளோபலைசேஷன் இந்த உலகத்துக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் குளோபல் வில்லேஜ், ஒரு குக்கிராமம். இந்த உலகத்துக்கு ஒரு குக்கிராமம். இப்போ நாடுண்டா யாப்பு இருக்கும், ஒரு நாணயம் இருக்கும், அதுக்கு ஒரு ஆட்சி, யாப்பு, ஒரு நாணயம். நமக்கு ரூபா, அங்கே எண், இங்கே ரியால், விளங்கிட்டா, அங்கே ஈரோ, இப்படி இருக்குதானே. அப்போ அந்த நாடு வேறு. இப்போ இவன் இந்த குளோபல் வில்லேஜுங்கிறது என்னென்னா ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு குக்கிராமமாக்குறது. இங்கே வேணுமெண்டா யாப்பு வச்சுக்கோங்க, காசு வச்சுக்கோங்க. இங்கே ஜனாதிபதி அவர், அங்கே ஜனாதிபதி அவர், இங்கே மலிக் வேறு, அங்கே மலிக் வேறு. அவன் ஒரு பொது ஆளாக வாரான். இப்போ மெல்ல மெல்ல என்ன செய்யறா, உலக பொது நாணயத்தை கொண்டு வரான். கிரிப்டோ கரன்சி, பொது நாணயம். இப்போ எல்லாரும் அப்படியே எல்லா நாட்டுக்கும் அதுதான் கரன்சி. பேப்பரும் இல்லை, குத்தியும் இல்லை, எல்லாருக்கும் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கு கிரிப்டோ கரன்சி இருக்குது. அவருக்கு ஒரு பொது நாணயத்தை கொண்டு வரான். ஆரண்டு தெரியா நமக்கு ஜனாதிபதி, எல்லாரும் ஒரு ஜனாதிபதியை வச்சு கிரிக்கும். அவன் சொல்கிறது என் சட்டம். உலகமயமாக்கல் ஊடாக நம்ம எல்லாரும் ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே மெல்ல மெல்ல திணிக்கப்படுறோம். எல்லாரும் ஒரே மாதிரி முடிவெட்ட தொடங்குறான். இந்த நாட்டிலையும் அப்படித்தான், அமெரிக்காவிலையும் அப்படித்தான், ஆப்பிரிக்காவிலையும் அப்படித்தான். இன்றைக்கு என்ன ஃபேஷன், வளர்ச்சி மொட்டை அடித்து மேலே மட்டும் கொண்டவை. ஆறு சொல்லித்தந்து இது அழகண்டு ஆறு சொன்ன அழகாது, அசிங்கம், ஆகவும் அசிங்கம். அந்த அசிங்கத்தை அழகாக்கினது யார்? இந்த குளோபலைசேஷன், இந்த உலகமயமாக்கல். அந்த இந்த 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 உலகத்தில் ஈமானுக்கு எதிராக என்னெல்லாம் ரசூல்லா பேசினாங்களோ அதெல்லாம் நம்முடைய தலைக்கு மேலே கொண்டு வந்து வைக்கிறது தான் இந்த திட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி முடிவெட்டுறதை தடுத்தாங்க. ஹதீஸில் இருக்கு, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கஸ்ஸ, முடியின் ஒரு பகுதியை சிரைத்து ஒரு பகுதிக்கு முடி வைப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தடுத்தாங்க. அப்போ இந்த கஸ் முறைங்கிற இப்போ இருக்கக்கூடிய இந்த கட் வளைச்சு தெரியாமல் வச்சிருக்கிறீங்க இளைஞர்கள், உங்களுக்கு தெரியா, இதுக்கு அப்புறம் அப்படி வெட்டாதீங்க. ரசூல்லா தடுத்தது. வளைச்சி அப்படியே 2 போட்டு 1 போட்டு அப்படியே அடித்து போட்டு மேலே மட்டும் நாம் என்ன செய்கிறோம், முடியை வச்சுக்கிட்டு இருக்கோம். நான் சும்மா உதாரணமாக சொல்கிறேன். இந்த டிசைன் யார் கொண்டு வந்த, எந்த நாடு, ஆறு நமக்கு தெரியா. உண்மையாக அதை வெட்டுறவனுக்கிட்ட நீ யாரை கண்டு வெட்டினேன்னு சரியா, ஃபேஷன். இதுதான் குளோபலைசேஷன். உலகம் ஒரு குக்கிராமம்.
அவன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரான். இப்போ நம்ம சமுதாயம் நபியை பின்பற்ற வேண்டிய ஒரு சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டிய சமுதாயம் நாங்கள். அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்ங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபாலில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉ, அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு வழிபட்டு நடங்க. வலா தவல்லவு அன்ஹு வ அன்தும் தஸ்மஊன், நீங்கள் கேட்டுக்கிட்டே அல்லாவுடைய தூதரை விட்டு நீங்கள் புறக்கணித்து போகாதீங்க. செவி மடுத்துக்கிட்டு, நல்லா தெரியும் இது நபி வழி இல்லைன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு செய்யாதீங்க. வலா தகூனு கல்லதீன காலு சமீனா வஹும் லா யஸ்மஊன். விளங்கிட்டா? மார்க்க உபன்யாசங்களை கேட்காம நாங்கள் கேட்டோம் என்று சொல்கிறவங்களை போல ஆகாதீங்க. நாங்கள் எல்லாம் கேட்டோம் வழிபட்டோம் என்று சொல்கிற ஆனால் செய்தில்லை, அப்படி ஆகாதீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் வழி, அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. அப்போ நமக்குன்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது, நாம் நபியை பின்பற்றணும். எல்லாருமே சீக்கியன், உலகத்தில் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட மாட்டான், அவனுக்கு கொண்டு ஒரு கலாச்சாரம் இருக்கு. முடிய கண்டிருப்பீங்களா சீக்கியன்ற தலையை ஹெல்மெட் இல்லாமல்? சில நேரம் வெளிநாடுகளில் அரபு நாடுகளில் வேலை செஞ்சு ஒரு ரூம்மேட்டாக இருந்துக்கிட்டு செல்வாங்க. 2 வருஷம் ஒரு ரூமில் இருந்து பாத்ரூமுக்கு போகக்குள்ள தலைப்பா கட்டி போய் குளிச்சுக்கிட்டு தலைப்பா கட்டி தம்பட்டிக்கிறான், தலையே காணலை. அவன் கலாச்சாரத்தை அவன் பின்பற்றுறான், அவன் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறான். ஜனாதிபதியை சந்திக்க போலையும் கோடாரியை தூக்கி தோலை போட்டுக்கு தான் வேடன் போகிறான். கேட்டால் எங்கட கலாச்சாரம், அவனுக்கு பாஸ்போர்ட்டு வெளிநாட்டு பயணம் கோடாலியோட போவான். நாம் போனால் ஒரு நட்டு எடுத்துக்கு போயிடலாம், ஹேண்ட் லக்கேஜில் ஒரு நட்டு ஒரு பிளேடு எடுத்துக்கு போய் அவனுடைய மத ஆலயம் பெறக்கொலை எழும்புறான், குட்டுறான். எழும்பி நிற்கான். பஸ்ஸில் இருந்தவன் நம்புடாக்கள் பள்ளியை தாண்டி ஹோட்டலில் போய் நிப்பாட்டுறான். சொல்லுங்க, நமக்கு சூரத்து நிசா இந்த தொழுகை மோமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமை என்று அல்லாஹ் சொல்றானே, எங்க அந்த 42-43 வசனத்தில் சொல்றான், சக்கர் என்கிற நரகத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கப்படுமா, நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழாம இருந்துட்டோம் என்று சொல்லுவாங்க. லவ்வாஹத்துன் லில் பஷர், அது மனித தோலை கலட்டி எடுக்கும் உஷ்ணம் கூடினது, அவ்வளவு அதிசூடு கூடினது. அந்த சக்கரைங்கிற நரகத்தில் தொழாதவர்கள் இருப்பாங்க. நம்ம ஹஜ்ஜி செஞ்சோம், உம்ரா செஞ்சோம், தர்மம் செஞ்சோம், நோன்பு பிடிச்சோம், பள்ளிவாசலில் செஞ்சோம், அப்படி இப்படி ஏழைகளுக்கு பார்த்தோம், அள்ளி கொடுத்தோம், தொழுக மட்டும் இல்லாட்டி சக்கருக்கான நிற்கும். எப்படி சொர்க்கம் போகிற? நம்ம எல்லாரும் சின்ன வயசுலேயே ஸ்கூல்லையே பாடமாக்கின ஹதீஸ் தான் தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல். இந்த ஹதீஸுடைய யதார்த்தம் விளங்குதா? நாம் வீட்டை போகிறோம், பொண்டாட்டி இல்லை, கதவை பூட்டி கிடக்கண்ட, நாம கட்டின ஒரு ரோட்டில் நிற்கணும், துறப்பு இல்லை, நாம கட்டின வீடு தான் ரோட்டில் நிற்க. என்ன ஆச்சு விடத்து நிற்கிறேன்டா, நிற்கேன் சார் ரெண்டு பல்ல கட்டிச்சு எங்கடா போனாலும் விளையாட்டு, துறப்பு, நாம கட்டின வீடு துறப்பு இல்லை. சொர்க்கத்தில் நாம கட்டின நம்மளுக்கு கிடைச்ச மாளிகை இருக்கலாம். நீ நோன்பு பிடிச்ச, நீ தர்மம் செஞ்ச, நீ மாடாரத்து கொடுத்த, நீ வெள்ள நிவாரணம் கொடுத்த, நீ ஏழைகளுக்கு கொடுத்த, நீ மதுரசா பிள்ளைகளுக்கு காசு கொடுத்த, எல்லாம் செஞ்ச மாளிகை சரி, தொழலையே, கீழி துறப்பங்க பெட்டையில் என்ன? அப்போ இந்த தொழுகை ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் பொடுபோக்கு, அதுக்கு வெக்கம் பெறுது. நமக்கு தொழுகிறதுக்கு வெக்கம். அவன் தலைப்பா கட்டுறதுக்கு வைக்கப்படலை, இவன் கோடாரியை தூக்கி தோலை போகிறதுக்கு வைக்கப்படலை, அவனுடைய கோயில் வரக்கொள்ள எலும்பி உட்காரத்துக்கு வைக்கப்படலை, இவன் கூட்டு போகிறதுக்கு வைக்கப்படலை. நமக்கு ஆஃபீஸில் தொழுகிறதுக்கு உனக்கு இல்லாட்டி அந்த தொழிலை விடணும். அதானே இஸ்லாம். நீ தொழாமல் தொழில் செஞ்சு சம்பாதிச்சு என்ன செய்ய? கட்டில வாங்கி தூக்கம் பெறாட்டி என்னடாப்பா செய்யலாம்? கட்டிலும் மெத்தையும் வேண்டி உனக்கு தூங்க நேரம் இல்லை, இரவெல்லாம் நைட் டியூட்டி. கட்டியில் என்னத்துக்கு உனக்கு? இரவைக்கு நைட் டியூட்டி, கட்டில் என்னத்துக்கு உனக்கு? அப்போ சொர்க்கமே போக முடியல. என்ன செய்ய? நாம் தொழாமை என்ன செய்ய? என்ன செஞ்சு என்ன பலன்? சூரா அன்கபூத்தில் அல்லாஹ் தஆலா
இந்த 2வது வசனத்தில் சொல்கிற விஷயத்தை பாருங்கள். இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். 45வது வசனம், தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இந்த தொழுகை என்பது மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்குவாங்க. அப்போ இந்த தொழுகை இவ்வளோ முக்கியமானது. அந்த தொழுகை இல்லை, அசால்ட்டாக இருக்கும். பிள்ளைகள்கிட்ட தொழுகை இல்லை, பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகலாட்டி அவ்வளோதான் முடிஞ்சு, டியூஷனுக்கு போகலாட்டி இன்றைக்கு அவரை முதுகு வீயும். ஆனால் தொழுதாண்டு கேட்டு ரிலேஷாக விட்டு போட்டு போகிறோம். இதுக்கு தான் பாப்பா முதுகு வீயும். சக்கரங்கிற நரகத்தில் இருப்பாங்க. விளங்கிட்டா? அப்போ பொண்டாட்டி டீ ஊற்றி தரல, அவள் முகம் சரியில்லை, மாமனார் அப்படி, அது இப்படி இது இப்படி என்றோட்டு காலிக்கோட்டில் கேஸ் போடுறோமே. எந்த ஒரு ஈமானிய மனுஷன் என்னை பொண்டாட்டி தொழுவுறாள் இல்லைன்ற ஒரு கேஸ் போட்டிருப்பாரா காலிக்கோட்டில்? எங்கேயாவது ஒரு பொம்பளை மாப்பிள்ளை தொழுவுறல்ல எனக்கு வேணாம் என்று காலிக்கோட்டில் கேஸ் போட்டிருப்பாவா? இல்லை. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? 2ஆம் கல்யாணம் பண்ணதுக்கு கேஸ் போடுறோம். அது மார்க்கத்தில் அனுமதிச்சது. அதுக்கு போய் காலிக்கோட்டில் கேஸ் போடுறோம். தொழுகையில் வச்சுக்கிட்டு தானே இருக்கோம் நம்ம. அப்போ ஒரு தொழுகைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ இந்த சிந்தனை புரட்சி என்ன செய்யுது? நம்முடைய ஈமானிய பலத்தை இல்லாமாக்கி தொழுகையில் நம்மளுக்கு பொடுபோக்கு. சிலருக்கு ஆஃபீஸில் தொழனா, ட்ரெயினில் தொழனா, பஸ்ஸில் தொழனா, ரோட்டோரத்தில் டைமுக்கு நிப்பாட்டி தொழனா. என்னை ஆக்கள்லாம் பார்த்தீங்க வெக்கம். என்ன சொல்லுவாங்க ஆக்கள்? அவன் மதத்தை அவன் சரி அறிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி யஜிது ஹலாவத்துல் ஈமான். 3 விஷயம் யாருக்கிட்ட இருக்கிறதோ அவன் ஈமானின் சுவையை அறிவான். 1, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிரை விட மேலாக நேசிக்கணும். 2, இன்னொன்றை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக நேசிக்கணும். 3, மீண்டும் குஃபுர் வாரது நெருப்பில் போகிறத விட வெறுப்பாக இருக்கணும். தொழுகை விடுறது குஃபுரு தானே. தொழுகை டைம் ஒன்று மிஸ் ஆகுறது நம்மளை உசுரோட கொளுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். திடீரென்று நடு ரோட்டில் உங்களை பெட்ரோலை ஊற்றி போட்டு நெருப்பை கொளுத்தினா எப்படி பாஞ்சிக்கிட்டு ஓடுவோம்? தீ பிடிச்சா உசுறு தப்புன்னா போதும், யாரு பார்த்தா எம்பட்டு கெஞ்சலாமா அவ்வளோ கெஞ்சுவோம், காலை உழுவோம், கத்துவோம். தொழுகை அப்படி இருக்கணும். தொழுகையை விட்டா குஃப்ரு. நெற்றுப்பில் போடுற மாதிரி எப்படி பதறணும், டைம் ஆகுது அப்படி. இது ஒரு சாப்பாட்டு ஃபங்க்ஷன் தொழுகை இல்லை, ஒரு வெட்டிங் ஹால் என்ஜாய். சும்மா சாப்பாடும் அதுவும் இதுவும் குதூகலமும். தொழுகையை விட்ற அண்டு வரைக்கும் தொழுகிட்டு இருந்த மாப்பிள்ள அந்த கல்யாணத்தோட தொழுகை விட்ற. பெருநாள் அன்றைக்கு பெருநாள் தொழுகையோட முடிஞ்சு இனி பாட்டி. தொழுகை இல்லை, பயணத்தில் தொழுகை இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஓட்டில் இருந்தால் தொழுகை இல்லை. அப்போ நாம் என்ன முஸ்லீம்? பாட்டாய் முஸ்லீமா? நாம் பாட்டாய் முஸ்லீமா? வாகனத்தை வச்சிருக்கோம், பென் டிரைவில் பாட்டு கிடக்கு, ஆனால் பின்னுக்கு ஒரு முசல்லா கிடையாது. இது நம்முடைய நிலைமை. இப்போ தொழுவுறங்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஒரு வீட்டில் தொழுவுறங்கிற ஒன்று இல்லையா? 2 முஸ்லீம் சந்திச்சா நெல் தொழுதுட்டு வாரனுங்கிறோமே தவிர வா பள்ளிக்கு போவோம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம காய்ச்சிட்டு இந்த யாரோட காவிரோடையா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு சோறு வைக்கும். ஓ தொழுவ டைம் என்ன, அங்கே தொழுங்க என்று சொல்கிறதுக்கு அந்த வீட்டுக்காராளுக்கு எண்ணம் இல்லை. அந்த பெண்களுக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு நல்லா கவனிக்கணும், சாப்பாடு முடிஞ்சு ஐஸ்கிரீமும் வைக்கணும். ஓ ஆனால் லொஹர் டைம் ஆச்சே, காலையில் 10 மணிலேருந்து கழிச்சிட்டிக்கமே, நீங்கள் தொழணும் என்ன, அங்கே தொழுங்க, முசல்லா அங்கே இருக்குது. அப்போ நம்ம என்ன முஸ்லீம்? பாட்டாய் முஸ்லீமா? நோன்பு வந்தால் பள்ளி நிறையுது, சுப்ஹானல்லாஹ். அப்போ மற்ற நேரம் முஸ்லீம் இல்லையா ஊரில்? நமக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கு? நானர்த்தம் வருது, அது வருது, மையத்தோடு போகிறோம், நோயாளியை பார்க்குறோம், கபருக்கு போகிறோம், பிரச்சனை வருது, எல்லாம் பண்ண அவடத்தை. இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் மரங்களில் குரங்கு நின்றுக்கிட்டு பாயும். இந்த கந்துலேருந்து அந்த கந்துக்கு பாயும், தாவும், ஊண்டு அப்படியே பாயக்குள்ள ஒரு குரங்கு கீழே விழுந்து ஆற்றுல அடிச்சுக்கு போகும். அப்படியே அந்த இடம் அமைதியாக எல்லா குரங்கும் அப்படியே மௌனமாக நிற்கும், கவலையில் நிற்கும். கொஞ்சம் நேரம் ஒன்று மட்டும் கூவங்கும், மர திரும்ப சில அதே பாய்ச்சல். அந்த குரங்கு செயலாக கிடக்கு நம்முடைய செயல். மையத்தூட்டுக்கு போன அன்றைக்கு
அந்த கண்ணீர் வடித்து கொள்ளறி குபன்னுட்டு கபூரடியை நின்று மௌலை பயம் பண்ணி நாம் இனி நமக்கு இந்த ஃபோன் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு தேவையில்லை. நம்ம இனி நாம் தொழுவுரு அன்றைக்கு லோகர் மாசம் தொழுவார். அடுத்த அன்றைக்கு அழிச்ச நம்பர்லேருந்து ஒரு கோல் வரும், சொல்லு என்று தொடங்கி வேற ஏன் நாம் இப்படி இருக்கணும்? நானும் தான் நீங்களும் தான். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்.